கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்ததுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் கிருபையாக நமக்கு எல்லாருக்கும் சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். போதும் நீங்கள் மார்த்தாளே மார்த்தாளே என்று இயேசு 2 தடவை கூப்பிட்டார். வீட்டில் நாம் இருக்கும் பொழுது, நாம் குடும்பமாக இருந்தாலும் வீட்டிலும் வேலை ஸ்தலத்திலும் ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கை அது. சிலரை கூப்பிடுவோம், அடிக்கடி கூப்பிடுவோம். மேனேஜர் தன்னுடைய வேலை ஆட்களை கூப்பிடுவாங்க, பாஸ் நம்முடைய சபார்டினேட்டை கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும் பொழுது ஒரு தடவைக்கு 2 தடவை நான் கூப்பிடணுமா? நல்ல கவனிங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம கூப்பிடணுமான்னு நம்ம சொல்லுவோம். காது கேட்கலையா? உனக்கு ஒண்ணுமே காது செவிடா? நான் இவ்வளோ சத்தமா கூப்பிடுறேன் உன்னை, கொஞ்சம் கூட உனக்கு ஒரு கேள்வி இல்லை, ஒரு பதில் இல்லை. நீ பாட்டு உன் வேலையை பார்க்குற. எவ்வளோ நேரம் நான் கூப்பிடுறது என்று தாய் தகப்பன் பிள்ளைங்கிட்ட பேசுவாங்க. ஆஃபீஸில் பாஸ் தம்முடைய சபார்டினேட்டை கூப்பிட்டு பேசுவாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அன்றாட வாழ்க்கையிலே நாம் சிலரை சில காரியங்களுக்கு, அது குடும்பமோ வேலை ஸ்தலமோ அல்லது ஊழியத்தின் பாதையோ, அவங்கள அடிக்கடி கூப்பிடுவோம், பேர் சொல்லி கூப்பிடுவோம். ஒரு தடவைக்கு 2 தடவை கூப்பிடுவோம். அதுபோல வேதத்தில் 2 முறை தேவன் அழைத்தார். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா, புதிய ஏற்பாடுலாம் கலந்து படிச்சா, God called them by name twice. 2 தடவை கூப்பிட்டார். இங்க பார்த்தீங்கன்னா, இயேசு மார்த்தாளே மார்த்தாளே என்று கூப்பிட்டுட்டு சொல்ற ஒரு வார்த்தை, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அப்படியானால் இயேசு கூப்பிடுவாரானால் அதுல ரொம்ப the lot of meaning in it, lot of meaning in it. சும்மா ஒன்று கூப்பிடு. He is a creator of the earth. அவர் பிதாவோடு இருந்தவர். தன்னுடைய பரலோகத்தை விட்டு பூலோகத்திலே வந்து மனித அவதாரத்திலே சஞ்சரிக்கும் பொழுது அவர் எத்தனையோ பேர் அழைத்தார். ஒவ்வொரு இடத்தெல்லாம் நீங்க போனீங்கன்னா, புதிய அந்த 4 சுவிசேஷத்துல படிச்சாலே தெரியும். He called disciples கூப்பிட்டாரு, பேதுருவை கூப்பிட்டாரு, அந்திரேயாவை கூப்பிட்டாரு. தம்மோடு இருக்கும்படி அவர் அழைத்தார். வசனத்தை சொல்ல, தம்மோடு இருக்கும்படி. அப்படியானால் இயேசு கூப்பிடுவாரானால் அதுல நிறைய அர்த்தம் அடங்கி இருக்குது. நம்ம சொல்லுவோம், வீட்டுல எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு நல்லா தெரியும். வீட்டுல உள்ளவங்களுக்கு இதுக்குதான் கூப்பிடுவாங்க, இது பேசதான் கூப்பிடுவாங்க. மறுபடியும் நம்மளை கூப்பிட்டு நம்மளை தொல்லை கொடுக்குறாங்களே நம்ம நினைப்போம் ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கை. ஆனால் இயேசு தன்னுடைய ஜீவிய காலத்திலும் வேதத்திலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை கூப்பிடும் பொழுது எத்தனையோ ஒரு நன்மைகள், ஆவிக்குரிய நன்மை, பர்சனல் பெனிஃபிட், ஒரு குரூப்புக்கு, ஒரு குழுவுக்கு வேண்டிய ஒரு பெனிஃபிட், இப்படியாக வேதத்திலே சம்பவங்கள் இருக்கிறது. காலை வேளையிலே 2 முறை அழைத்த பெயர்களை
கர்த்தருடைய செய்தியாக நாம் தியானிக்கலாம். Twice God called them. எப்படி மார்த்தாளே மார்த்தாளே என்று கூப்பிட்டாரோ அதுபோல தேவன் கர்த்தர் ஒரு சிலரை 2 முறை கர்த்தர் அழைத்தார். முதலாவதாக வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகமம் 22. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். மறுபடியும் வாசிங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அத கவனிங்கள். 22ஆம் அதிகாரத்துல முதலாவது வசனத்துல இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அது மட்டுமல்லாமல் ஆபிரகாம் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன். அதாவது கர்த்தர் சோதிக்கும் பொழுது கவனிங்கள். when God give trials, அவர் சோதனை கொடுக்கும் பொழுது நம்மளை அழைப்பார். நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தர் அவர் இந்த வசனத்துல படிச்சீங்கன்னா 22ஆம் அதிகாரம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். He tested ஆபிரகாம். He tested Abraham. அப்படியானால் சில சொல்லுவாங்க, நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்னா உன்னை செக் பண்ண தான் கூப்பிட்டேன் சொல்றமா இல்லையா? அதான் யோசிச்சு பாருங்க. ஏன் தெரியுமா உன்னை கூப்பிட்டேன்? உன் காதுல விழுதான் செக் பண்ண, உனக்கு கேக்குதா இல்லையா, அதுக்குதான் அப்பா கூப்பிட்டாரு, அதுக்குதான் அம்மா கூப்பிட்டாங்க. அது போல வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் அங்கிருந்து கூப்பிடுறான், ஆபிரகாமே ஆபிரகாமே கூப்பிடுறான். அப்படியானால் இந்த தேவன் நம்மை சோதிப்பார். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். சில காரியம் நடந்த பின்பு he tested Abraham. He tested, அவர் ஆபிரகாமை சோதித்தார். அது போல நமக்கு சோதனை காலம் உண்டு. பிசாசுக்கு ஒரு பெயர் உண்டு, சோதனைக்காரன். அதை குறித்து நான் பேசவில்லை. ஆனால் தேவன் சோதித்தார் ஆபிரகாமை, டெஸ்ட் பண்ணி பார்த்தார். ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டு அவன்கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அந்த 11ஆம் வசனத்துல எந்த இடத்துலனா, அவன் பிள்ளைய கொண்டு போய் அவனுடைய ஏக சுதன், அவனுடைய ஏக புத்திரன், அவன் விரும்பின ஒரு பிள்ளை, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை. நல்ல கவனியுங்கள். அவன் ஆபிரகாமுடைய ஏக சுதன், ஏக புத்திரன். சும்மா ஒண்ணு இல்லை. நீங்க அந்த வசனத்தை படிச்சீங்கன்னா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய. கவனிங்கள். அதாவது கர்த்தர் நம்மளை எப்படி நம்மளை டெஸ்ட் பண்ணுவார், சோதிப்பார்னா, நம்மளுடைய டிசையர், விருப்பம். நமக்கு சில காரியங்கள் விருப்பமா இருக்கும். அது ஊழியக்காரனா இருக்கட்டும், சபை நடத்துகிற ஊழியக்காரனா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், நமக்குன்னு சில ஆசைகள், விருப்பங்கள், பர்சனல், வெரி பர்சனல் லைக்கிங். எனக்கு இது இஷ்டம், எனக்கு இது விருப்பம், இதை நான் யாருக்கும் தரமாட்டேன், யாருக்கும் நான் கொடுக்க முடியாது என்று அதை கொண்டு போய் லாக்கர்ல வீட்டுல நல்லா பத்திரமா பூட்டி வைப்பாங்க. அதுலதான் கர்த்தர் கிரியை செய்வார். அதாக விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த இடத்துல ஆபிரகாம் குறித்து சொல்லும் பொழுது அவனை அந்த வசனத்துல அந்த வசனம் 2ஆம் வசனம் வாசியுங்கள்.
அப்பொழுது அவர் உன் புத்திரனும் யுவர் child, யுவர் சன், உன் ஏகசுதனும் உன் ஏகசுதன், உன் நேசகுமாரனுமாகிய. நல்லா அந்த 3 அடமொழிய பாருங்க. அட்ஜெக்டிவ். உன் புத்திரனும், உன் புத்திரன், உன் ஏகசுதனும், ஏகசுதன், உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை. அப்படியானால் ஆபிரகாமுக்கு எவ்வளோ நாள் பிள்ளை இல்லாமல் இருந்து, தமிழ்ல சொல்லுவாங்க, கருவேப்பிலை கண்ணு மாதிரி வச்சிருக்கிற இந்த பிள்ளைய பத்திரமா, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னுவாங்க உலகத்துல. அது போல கண்களுக்கு விருப்பமான, செவிக்கு விருப்பமான, நாவுக்கு விருப்பமான, நம்முடைய கால்களுக்கு விருப்பமான, கைகளுக்கு விருப்பமான, அதெல்லாம் யோசிச்சு அந்த 2ஆம் வசனத்தை ஒப்பிட்டு பாருங்கள். நல்லா யோசிங்க. எதுல விருப்பமோ கர்த்தர் அதுல தான் டீல் பண்ணுவார். காட் டீல்ஸ் வாட் எவர் வி டிசையர். நம்ம எதுல விரும்பி இஷ்டமா வச்சிருக்கிறோமோ, பத்திரமா வச்சிருக்கிறோமோ, யாருக்கும் கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டேன், என் காலத்துக்கு அப்புறம் நீ வச்சுக்கோ, நான் கண்ணை மூடின பிறகு நீ எடுத்துக்கோ என்ன மனசுல வச்சிருப்போம். இல்லை வீட்டில் டிக்ளேர் பண்ணலாம் சில காரியங்களுக்காக, சில சூழ்நிலை நிமித்தம். அதுல கர்த்தர் கிரியை செய்வார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாக விளையும் கொள்ளுங்கள். நான் அந்த சம்பவத்துக்குள்ள அவன் அதிகாலையில புறப்பட்டு அந்த மோரியா மலைக்கு போனான், அந்த இடத்துக்கு போனான், அங்க அந்த விறகுகளை அடுக்கி வைத்தான், பிள்ளையை படுக்க வைத்தான். அப்பொழுது ஒரு பையனே கேட்குறான், பலிபீடத்துக்கு ஆடு எங்க. அதெல்லாம் அந்த சப்ஜெக்டுக்குள்ள போல. நான் ஆபிரகாமே ஆபிரகாமே, அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த 11ஆம் வசனம் வாசியுங்கள். 22:11 வாசிங்கள். நான் வாசிக்கிறேன். அத பாத்தீங்கன்னா, வானத்திலிருந்து கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். கவனிங்கள், வானத்திலிருந்து கர்த்தர் கூப்பிடுறார், ஆபிரகாமே. அவன் இதோ அடியேன் ஆபிரகாமே என்று கூப்பிடுறார். அதாவது டோட்டல் ஒபீடியன்ஸ். அவன் கீழ்ப்படிந்தான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, முந்தின வசனத்துல தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்படியானால் வேற வழி இல்லை, கர்த்தர் தான் கொடுத்தாரு. இத்தனை வருஷம் பொறுத்து எனக்கு கிடைச்சது. இவ்வளோ நாள் உபவாசம் எடுத்து ஜெபிச்சேன், வேதனையோடு ஜெபிச்சேன், காத்திருப்பு கூட்டத்தில் போய் அழுது ஜெபிச்சேன், டேரி மீட்டிங்கில், மார்னிங் சர்வீஸில் சொல்லி ஜெபம் பண்ணேன். எனக்கு கிடைக்கிற நேரம்லாம் ரொம்ப ப்ரெஷஸாக நான் ஜெபிச்சு நான் அதை பத்திரமா வச்சிருக்கிறேன். கர்த்தாவே, இது என்கிட்ட கொடுத்தீரையா, என் ஜெபத்தை கேட்டீரையா, என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என்னுடைய வேதனையை கேட்டீரையா, என்னுடைய கண்ணீரை கண்டீரையா என்று ரொம்ப ப்ரெஷஸா வச்சிருப்போம். வெளியேற பெற்ற அந்த இடத்துல கர்த்தர் உங்களுடைய லைஃப்ல அவர் வருவார், குறுக்க வருவார். ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அதுபோல எது எது ரொம்ப வெளியேற பெற்றது, எது ரொம்ப முக்கியம், எது எனக்கு தேவை, எது என் வீட்டுக்கு தேவை, ஆஃப்டர் மை டெத், என்னுடைய மரணத்துக்கு பின்பு இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு தான், இதெல்லாம் இப்படிதான் இருக்கணும்னு நம்ம ஒரு பார்டர் லைன், ஒரு வகை அறுத்து வச்சிருப்போம். அந்த இடத்துல, அந்த சூழ்நிலையில கர்த்தர் ஆபிரகாமே ஆபிரகாமே வானத்திலிருந்து அவனை கூப்பிட்டார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலைன்னு யோசித்து பாருங்கள். இதோ அடியேன். கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செஞ்சபடினாலே, அவன் ஒபீடியண்டா கீழ்ப்படிந்தபடினாலே, he can able to give answer to the Lord, to the Creator. அவன் சொல்றான், இதோ அடியேன். சிலர்லாம் கூப்பிட்டா மதிக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்களே இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும், மருமகனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், they never care.
சட்டை பண்ணாம இருப்பாங்க, நம்மளை மதிக்க மாட்டாங்க, வீட்டுள்ளதான் இருப்பாங்க. அது குடும்பமா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், பெற்ற பிள்ளைகளா இருக்கலாம், வாழ வந்த மருமகளா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம். பட் they never hear our voice. நம்ம சத்தத்தை கேட்க மாட்டாங்க. ஆனால் ஆபிரகாம் எல்லாவற்றுக்கும் அவன் கீழ்ப்படிந்தான். அவன் டோட்டலா கீழ்ப்படிந்தான். டோட்டல் கமிட்மெண்ட். ஒப்பு கொடுத்து கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செஞ்சான். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, ஆபிரகாமே ஆபிரகாமே. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எது நமக்கு ரொம்ப விலையேற பெற்றது, ரொம்ப ப்ரெஷியஸ், எது எனக்கு இஷ்டம், பேசுகிற என்ன நான் சேர்த்துவேன், எது எனக்கு இஷ்டம், அந்த இஷ்டத்துல என்னுடைய கண்களும் என்னுடைய செவியும் என்னுடைய கால்களும் என்னுடைய மனசு என்னுடைய சிந்தை பதிக்கப்பட்டிருக்கு. அதுல கர்த்தர் குறுக்க வந்து, மகனே மகனே மகளே மகளே, உங்களை பேர் சொல்லி அழைத்து, ஒரு தடவைக்கு 2 தடவை அழைத்து, he will test, அவர் உங்களை சோதிப்பார். நல்லா கவனிங்கள். இந்த காலைவெளியிலே ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறார். சும்மா கத்தர்னா ரொம்ப சோதனை, எனக்கு காலையில சோதனை, மத்தியானம் சோதனை, நிம்மதியே இல்லை, அரண்டு புரண்டு படுக்கலாம், ஜெபிக்கலாம், அதிகாலையில ஜெபிக்கலாம், அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கலாம். நல்லா யோசித்து, ஏன் இப்படிப்பட்ட ஒரு டென்ஷன், ஸ்பிரிச்சுவல் டென்ஷன்? குடும்ப டென்ஷனை பேசல, பர்சனல் டென்ஷனை பேசல, குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை நான் சொல்லல. உங்களை நடத்துகிற பாதையிலே கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் என்கிற விஷயத்திலே வருகிற ஸ்பிரிச்சுவல் டென்ஷன், ஆவிக்குரிய சோதனை. அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதுல கர்த்தர் என்னையும் உங்களையும் சோதிப்பார். பேர் சொல்லி கூப்பிடுவார், மகனே இன்னாராகிய நீ என்று சொல்லி கூப்பிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை கூப்பிட்டு அவர் உங்களை வந்து, அப்போ அதை வாசிங்கள 12ஆம் வசனம், 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கைகளை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும். அவனுங்க அந்த 2வது வசனத்தையும் இந்த 12ஆம் வசனத்தையும் கம்பேர் பண்ணுங்க. நீ அவன் ஒன்று செய்யாதே, உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல், ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அதாவது எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால், அப்படியானால் எது எது நல்ல பிரஷியஸ், எது எது விலையேற பெற்றது என்று நம்மளா கர்த்தரிடத்து ஒப்பு கொடுப்போமானால் நீங்களும் நானும் பாக்கியவான். அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், சகோதரனுக்கோ சகோதரிக்கோ ஊழியக்காரனோட கர்த்தர் பேசுவார். பைபிள் இருக்குது, நல்லா படிக்கலாம், அந்த பாயிண்ட்டுக்குள்ள பேசுறோம். டெய்லி பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், நம்ம உட்காந்து பைபிள் படிக்கிறோம், தியானம் பண்றோம், தட் இஸ் செகண்டரி. ஆனால் உங்ககிட்ட உங்களுடைய பிரஷஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட கர்த்தர் இடைப்படுவார். பிரியமான, முதலாவது அவனை வந்து அந்த ஏகசுதன் ஏகபுத்திரன் என்று பாராமல் அவனை வந்து நீ எனக்கு என்று கொடுத்தபடியினால். அப்படியானால் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுக்கணும். அதாவது ஆலயத்தை கொண்டாந்து கொடுன்னு அந்த விளக்கத்தை நான் பேசவில்லை. நீ ஆலயத்துக்கு கொண்டு வா, நீ கர்த்தருக்கு கொண்டாந்து கொடு, பலிபீடத்துல இந்த புல்பீட்ல கொண்டாந்து வை, அந்த பாயிண்ட் பேச. நீங்களா எங்க இருக்கிறீங்களோ, உங்களுடைய பெட்ரூமோ, ஒவ்வொரு நாளும் படுகிற இடமோ, ஒவ்வொரு நாளும் வாசம் பண்ணுகிற இடமோ, அந்த இடத்திலே உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டது போல உங்களை தனிப்பட்ட முறையிலே கர்த்தர் கூப்பிடுவாராக. கூப்பிட்டு அதுக்கு வேண்டிய ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் கண்டிப்பா கிடைக்கும். 2வதாக
ஆதியாகமம் 46வது அதிகாரம் 46. ஆதியாகமம் 46:2. ஜெனசிஸ் 46. அன்று இரவிலே ஆ, தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி ஆ, யாக்கோபை யாக்கோபே என்று கூப்பிட்டார். கவனியுங்கள். அவன் இதோ அடியேன் என்றான். கவனியுங்கள். மறுபடியும் வாசியுங்கள். அன்று இரவிலே ஆ, தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். கவனி. அடுத்த வசனம் வாசிங்க. 3வது வசனம். அப்பொழுது அவர், ஆ, நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், ஆ, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். போதும். கவனியுங்கள். இந்த இடத்துல தேவன் யாக்கோபே யாக்கோபே கூப்பிடுறார். அவனுடைய லைஃப், யாக்கோபுடைய ஜீவியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அம்மா அப்பா 2 பிள்ளைங்க. அதை யோசிங்கள். அந்த வீட்டில் பல சம்பவங்கள் நடக்குது. 28ஆம் அதிகாரம், 29, 24ஆம் அதிகாரம்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, 26, 24 எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா ஈசாக்கு ரெபேக்காள் அந்த சம்பவம், அதெல்லாம் அந்த குடும்பத்தை அப்படியே படிச்சு யோசித்து பாருங்க. சில இடங்களில் சில அதிகாரங்களில் கர்த்தர் என்ற வார்த்தை இருக்காது. 27, 28, 29, 30 எல்லாம் படிச்சீங்கன்னா சில அதிகாரங்களில் கர்த்தர் என்ற வார்த்தை இருக்கவே இருக்காது. நல்லா அது யோசித்து படிச்சாதான் தெரியும். எல்லாவற்றையும் நேரம் இல்லை எடுத்து சொல்வதற்கு. ஏன் காரணம் என்னன்னா, அந்த ரெபேக்காள் அந்த குடும்பத்துல பிளேட் ட்ரிக், குடும்பத்துல சில தாறுமாறான காரியங்களை அவர் செய்தார். பிட்வீன் ஹர் ஓன் சன்ஸ், யாக்கோபு ஏசாவுக்கு விரோதமாக அல்லது குடும்பத்திலே தேவையில்லாத காரியத்தை செய்தார். அதனாலே யாக்கோபு ஜீவிகாலம் முழுவதும் அவன் அலசடிப்பட்டான். கவனிங்கள், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். யாக்கோபோடு ஏன் அவன் வீட்டை விட்டு வெளியே போனான்? Why Jacob went out from his own family? சொந்த குடும்பத்தை விட்டு அவன் வெளியே போறான். அப்பா அம்மா பேர் என்ன? ரெபேக்காள். அவங்க அப்பா பேர் ஈசாக்கு. அதெல்லாம் நமக்கு தெரியும். நான் சம்பவத்தை மட்டும், நான் அந்த இன்சிடென்ட்டை மட்டும் பேசுறேன். அவன் அப்படியே வனாந்தரம் விட்டு வனாந்தரம்லாம் போறான். வீட்டுல நடந்த சம்பவத்துக்கு பயப்படுறான் யாக்கோபு. எங்க அம்மாவால வந்த பிரச்சனை, சில குடும்பங்கள் அப்பாவால வந்த பிரச்சனை, பிள்ளைகளால வந்த பிரச்சனை. அதனாலே நாம ஒரு மாதிரி அலசடி போடுவோம். அது எல்லா வீட்லயும் உண்டு, என் வீட்லயும் உண்டு. மனைவியால, பிள்ளைகளால அப்படி அலசடி போடுவோம், வெளியே தெரியாது. இவன் அப்படியே வனாந்தரம் விட்டு வனாந்தரம் போறான். அப்படியே அவனுடைய ஜீவகாலம் முழுவதும் ஒரு பரதேசியாக சஞ்சரித்து வரான். அந்த மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலையில வயதாகி வரும் பொழுது, வாசியுங்கள் அந்த வசனத்தை, 3ஆம் வசனத்தை, 46:3 ஆதியாகமம். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். 2ஆம் வசனத்துல அன்று இரவிலே, இருங்க யாக்கோபு யாக்கோபு என்று கூட்ட பிறகு 4ஆம் வசனம் வாசியுங்கள். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம். எல்லாம் கவனியுங்கள், எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம். 2வது, நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன்.
யோசேப்பு தன் கைகளால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். மூடுவான். ஆனால் அவனுடைய லாஸ்ட் டேஸ், கடைசி காலம் வரைக்கும் கர்த்தர் அவனுக்கு சொல்லித்தரார். நாம சொல்லுவோம், கர்த்தாவே என்னை நடத்தும் ஐயா, என் குடும்பத்தை நடத்தும் ஐயா, என் மனைவியை நடத்தும், என் பிள்ளைகளை நடத்தும், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நடத்தும் என்று கேட்போம். தப்பில்லை, உண்மைதான். ஆனால் இங்க யாக்கோபுக்கு தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த இடத்துல நாம் பார்ப்போமானால், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்ப வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கைகளால் உன் கண்களை மூடுவான் என்று சொல்லும் பொழுது அவனுடைய லைஃபை குறித்து, தன்னுடைய பர்சனல் லைஃப், தன்னுடைய அலைச்சல், தன்னுடைய டென்ஷனை குறித்து அவனுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. சங்கீதக்காரன் என்ன சொல்றார்? தேவரீர் என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர். நல்லா கவனிங்க, என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்றாரு. அதெல்லாம் யோசிங்க. அதுபோல யாக்கோபுடைய ஒரு வாண்டரிங்ஸ், அவன் அலைஞ்சு திரியிறான், வனாந்தரம் விட்டு வனாந்தரம், ஒவ்வொரு இடமா விட்டு போறான். ராத்திரி தூங்குறான், ஒரு கல்லை வச்சு வராந்தர்ல தேவ தூதர்கள் அவனை ஆற்றி தேற்றுகிறார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று யாக்கோபே என்று கூப்பிடுகிறாரு. இதெல்லாம் யோசிங்க. அவன் லைஃப் ஃபுல்லா அப்போ பயம். அவன் லைஃப்ல பயந்து 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 தான் ஜீவித்தான் யாக்கோபு. அப்போ நீங்க அதை படிச்சீங்கன்னா லைஃப் முழுவதும் நீங்க அந்த ஆதியாமத்துல, நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம். அது ஒரு பெரிய ஆவிக்குரிய அர்த்தம் நிறைய இருக்கிறது, நேரம் இல்லை. பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு என்று திரும்பி வர பண்ணி, யோசேப்பு உன்னுடைய மகன் யோசேப்பு கைகளால் உன் கண்களை மூடுவான். அப்படியானால் மொத்தம் எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 12 பேர். ஆனால் அந்த இடத்துல யோசேப்பு தான் உன் கண்களை மூடுவான். அப்படியானால் வீட்டார், அதாவது எல்லாரும் நமக்கு சில இடங்களிலே விரோதிகளாக பயம் இருக்கும். குடும்பம் தான், 4 பிள்ளைகளோ 2 பிள்ளைகளோ 1 பிள்ளைகளோ, ஒரு விதமான பயம் நமக்குள்ளே உண்டு. நாம் என்னதான் ஆவிக்குரியவர்களாக காணப்பட்டாலும், என்னதான் நாம் ஜெபித்தாலும், அந்நிய பாஷை பேசினாலும், வைராக்கியமாக கர்த்தருக்காக இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். என்ன நடக்குன்னு தெரியலையே, சரி போ ஜெபம் பண்ணியாச்சு, கத்தர்கிட்ட விட்டுட்டேன், எல்லாம் கத்தரை பார்த்து பாருன்னு. ஸோ அப்படி ஒரு மாதிரி சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவோம், ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான ஒரு யோசனை. புருஷங்கிட்ட பேச முடியாது, மருமகிட்ட பேச முடியாது, பெத்த பையன்கிட்ட மகிட்ட பேச முடியாது. என் வீட்லயே அந்த பிரச்சனை உண்டு. நம்பி சொல்றதுக்கு யோசிச்சு தான் பேசணும், இல்லாட்டி எல்லாம் ரிவர்ஸ் ஆயிடும். ஆனால் இந்த இடத்துல யாக்கோபை குறித்து பார்ப்போமானால், கர்த்தர் அவனோடு பேசி சொல்லுகிற வார்த்தை, நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், உனக்காக சில காரியங்களை செய்வேன், நீ எகிப்துக்கு போகும்பொழுது பயப்படாத, நான் உன்னோடு எகிப்துக்கு வருவேன். அப்படியானால் நாம் போகிற பாதையெல்லாம் கர்த்தர் வருவார். உங்க வீடு எங்கேயோ இருக்கும், நீங்க எங்கேயோ தங்கி இருப்பீங்க, இல்ல வேலைக்கு போயிட்டு டெய்லி அதே வீட்டுக்குள்ள போகணும், போக்கு வரவு. நீ போகிற இடம் எல்லாம், எகிப்துக்கு போனாலும் சரி, லண்டனுக்கு போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, அமெரிக்கா போனாலும் சரி, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன். நல்லா யோசியுங்கள். எங்க இருக்கட்டும், எந்த இடத்துல வேணா இருக்கட்டும், இங்க எகிப்துக்கு போக பயப்படாத. இப்பெல்லாம் ஃப்ளைட்டு, அந்த காலத்துல ஆடு மாடு குதிரை இதுதான் அவங்க வாகனம். அப்படியே வனாந்தரம் விட்டு வனாந்தரம், மண்ணு மேடு பரம் மலைகளை எல்லாம் கடந்து போனோம். இப்ப அழகா ட்ரெயின்ல போயிடலாம், கார்ல போயிடலாம், பிளைட்ல போயிடலாம். அந்த நாட்கள்ல அது இல்லை. அப்ப அவனுங்க அந்த
திருடர்களுடைய பயம் இருந்திருக்கும், வழிப்பறி கொள்ள இருந்திருக்கும், இதெல்லாம் இருக்குது எப்படின்னு யாக்கோபு யோசிச்சிருப்பான். யாக்கோபே நீ பயப்படாத, நீ எகிப்துக்கு போ, நான் உன்னோட கூட வரேன். நீ வயசாவதா, வயதான காலம் ஆனாலும் பயப்படாத. யோசேப்பு உனக்காக ஒருத்தனை வச்சிருக்கேன். குடும்பத்துல யாராவது ஒரு பிள்ளை, ஏதாவது ஒரு பிள்ளை தான் உங்களோட அட்டாச்மெண்டா இருக்கும். நீங்க 2 பிள்ளை பெற்றிருக்கலாம், 4 பிள்ளை பெற்றிருக்கலாம், இல்ல பிள்ளைகளே இல்லாமல் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கட்டும். இதை பார்த்து கேட்டுக்கொண்டு யாரானாலும் சரி, யாராவது ஒருத்தர் தான் உங்களோட அட்டாச்மெண்டா இருப்பாங்க. கர்த்தர் பேர் சொல்லி சொல்றாரு, யோசேப்பு தன் கைகளால் உன் கண்களை மூடுவான். அப்படியானால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு என்று கர்த்தர் உங்களுடைய லாஸ்ட் டெட் எண்ட் வரைக்கும் யாராவது ஒருத்தர் வச்சிருப்பார். நல்லா புரிஞ்சுங்க. திஸ் இஸ் a prophecy for some people. இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்கோ ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை. உங்களுடைய டெட் எண்ட், உங்களுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் யாராவது ஒருத்தரை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருப்பார். அது ஒருவேளை இப்பொழுது தெரியாமல் இருக்கலாம், உடனே உங்களுக்கு வெளிச்சத்துக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் நாள் ஒன்றிலே கர்த்தர் உங்களுக்காக காண்பிப்பார். மகனே மகளே, யாக்கோபுக்கு தேவன் கூப்பிட்டு, யாக்கோபே யாக்கோபே, எகிப்து போக பயப்பட வேண்டாம், எதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம், நான் உன்னோட வருவேன். யோசேப்பு தன் கைகளால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு தைரியம் பாருங்க. அவனுக்கு இருக்கிற பயத்தை நீக்கி கர்த்தர் அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து அவனை கர்த்தர் இந்த உலகத்திலே பராமரித்து அவனை ஆசீர்வதித்து அவனுடைய ஜீவகாலம் முழுவதும் பாதுகாத்து யாக்கோபை ஆற்றி தேற்றி பாதுகாத்தது போல உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துவாராக. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன், நிறைய உண்டு, முடியுமா தியானிக்கலாம். வாசியுங்கள். யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசியுங்கள். கிட்ட வருவதை கர்த்தர் கண்டார். முச்செடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். மோசே மோசே என்று என்ன பண்ணினார்? கர்த்தர் கூப்பிட்டார் என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். கவனிங்கள், இது சம்பவம். நம்ம முச்செடி, அந்த முச்செடி வேகாமல், முச்செடி வெந்து போகாமல் இருக்கிறது. நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்க்கட்டும். 3ஆம் வசனம். அப்போ கர்த்தர் மோசே மோசே, நெருப்புல எதை போடுறோமோ அதெல்லாம் பஸ்பமாயிடும், அப்படியே ஒண்ணு இல்லாம மறைஞ்சிடும். ஆனால் இந்த இடத்துல முச்செடி உற்று பார்க்கிறான், அப்படியே உத்து பார்க்கறான். முச்செடி எரியுது, ஆனா அது கருகி போல. நம்ம அடுப்புல ஏதாவது வச்சுட்டீங்கன்னா பாலை பத்திரமா பார்த்துக்கோ. அப்படியே அப்புறம் ஐயோ தீஞ்சு போச்சே, கருகுன வாசனை. அப்பயே சொன்ன உங்ககிட்ட, கேஸ்ல கொளுத்து நின்னா கொடியே நில்லு, அடுப்புல பாலை வச்சுட்டோ பொருளை வச்சுட்டோ அடி அங்க இங்க போவாத. இருந்து பார்க்க கூட பார்க்கலையே, உன்னால வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் இவனுக்கு என்ன காரியம்? இந்த இடத்துல அந்த அக்னி ஜுவாலை நின்று உற்று பார்த்து அந்த அக்னி ஜுவாலை எரிந்து வெந்து போகாமல் இருந்தது. அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் நிறைய உண்டு. வெந்து போகாமல், அப்படியானால் உபத்திரவமான பாதை, கஷ்டமான பாதை. வாசிக்கலாம். யாத்திராகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசியுங்கள். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினாலே தவித்து
முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியிலே எட்டினது. 24ஆம் வசனம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். கவனிங்கள், பெருமூச்சை கேட்டு அவளுடைய தவிப்பு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய தவிப்பு, அவருடைய முறையிடுதல், அது மட்டுமல்லாமல் தேவனுடைய சந்நிதியிலே வந்து எட்டினது, அவருடைய பெருமூச்செல்லாம் கேட்கிறார். அப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வெந்து போகாமல் கருகி போகாமல் அப்படியே ஒன்றுத்துக்கு உதவாமல் போகாமல் கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதையும் பாதுகாத்தார். ஒருத்தர் அல்ல, அந்த 70 பேரை எகிப்துல பெரிய கூட்டம், எத்தனையோ லட்சமான கூட்டங்கள் அப்படியே முறையிடுறாங்க, தவிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்போ மோசையை பார்த்து மோசே மோசே அவன் கிட்ட வந்து பார்க்கறான். அக்னி ஜுவாலை அந்த முச்செடியை பற்றி பற்றி கொண்டு எரியாமல் வெந்து போகாமல், அந்த வசனம் வாசியுங்கள், அந்த 3ஆம் வசனம் 2 நான் வாசிக்கிறேன். முச்செடி அக்னியினால் ஜுவாலித்து, அவனிங்கள் முச்செடி அக்னியினால் ஜுவாலித்துன்னு சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அப்படியே நெருப்பா கஷ்டப்படுறாங்க, நெருப்பா அப்படியே ஃப்ளேம், நெருப்பா கஷ்டப்படுறாங்க. ஜுவாலித்து எரிந்து அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பதான் வந்து கிட்ட போய் அதை பார்க்கும்படி கிட்ட போய், அது 4ஆம் வசனம், அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை வாசிக்க வேண்டாம். அப்பதான் கர்த்தர் கூப்பிடுறாரு, மோசே மோசே. இது போல நம்ம கிட்ட வந்து சில காரியம் நம்மளை தாக்கும். பிசாசு அல்ல, மந்திர தந்திரங்கள் அல்ல, சில காரியங்கள், வீட்டு காரியங்கள், ஃபேமிலி சிச்சுவேஷன், ஃபேமிலி மேட்டர், அவர் ஓன் பிளட், எய்தர் மதர் ஆர் ஃபாதர் ஆர் ரிலேஷன் ஆர் நெய்பர்ஸ் ஆர் இன் அபிஷியல் செக்டார், வேலை ஸ்தலத்திலேயோ அல்லது அக்கம் பக்கத்திலேயோ குடும்பத்திலேயோ நம்ம ரத்த சொந்தமானவர்களோ நம்மளை வந்து தாக்கும் பொழுது நீங்களும் நானும் எரிந்து கருகி வெந்து போகாமல் கர்த்தர் நம்ம பாதுகாக்கிறார். நல்ல ஆழமான வார்த்தை, யோசியுங்கள். ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன். நிறைய இணை வசனங்கள், கிராஸ் ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல முச்செடி வேகலிய நெருப்புல எது போட்டாலும் வெந்துரும். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கிருபையின் காலத்திலே வெந்து போகாமல் கருகி போகாமல் பஸ்பமாகாதபடி உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும், உங்களுடைய டென்ட், உங்களுடைய மனது, உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலும் கர்த்தர் பாதுகாக்கிறார். நல்லா யோசிங்க, விளையாட்டு இல்லை, இது ரொம்ப ஆழமான வார்த்தை. இந்த அதிசயத்தை கிட்ட போய் பார்க்கிறான். Who are they? People of Israel. அந்த முச்செடி இஸ்ரேல் ஜனங்களை காட்டுது, அந்த அக்கினி யாரை காட்டுது? இஸ்ரேல் ஜனங்களை காட்டுது. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வெந்து போல கருகி போல எகிப்துல இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த எகிப்து ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு மோசே மோசே என்று கூப்பிடுறார். அதுபோல சில காரியங்கள் உங்களை கொண்டு விடுதலை செய்வதற்கு, உங்களை கொண்டு உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற சம்பவங்களை பார்த்து கர்த்தர் கேட்டு விடுதலையாக்குவதற்கு உங்ககிட்ட தான் பேசுவார். பக்கத்து வீட்டுல போய் பேச மாட்டாரு, உங்க நைபர்கிட்ட பேச மாட்டாரு, சபை நடத்துற ஊழியக்காரங்கிட்ட பேச மாட்டாரு. நல்லா இது வந்து ரொம்ப ஆழமான லெசன் உங்களுக்கும் எனக்கும். உங்ககிட்ட யூ ஆர் அஃபெக்டட், யூ ஆர் மென்டலி டார்ச்சர்ட், நீங்க கஷ்டப்படுறீங்க, உங்க வேதனை, உங்க கண்ணீர் வெளியே சொல்ல, உங்ககிட்ட பேசி உங்ககிட்ட தான் கர்த்தர் விடுதலையை கர்த்தர் கையிலே கொடுப்பார்.
மோசே கையில கோலை கொடுத்து ஒரு விடுதலை காண்பித்தது போல, செங்கடல்ல காண்பித்தது போல, இன்றைக்கும் கர்த்தர் உங்களை கொண்டுதான் உங்க வீட்டுக்குள்ள சில காரியங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, 2-3 காரியங்களை கடைசியா 4வது குறிப்பை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அத்த சாமுவேலே சாமுவேலே. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று ஆ, முன்போல ஆ, சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். கவனிங்கள், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இது நியாயாதிபதிகளின் காலம், பீரியட் ஆஃப் ஜட்ஜஸ். ஒவ்வொரு காலம் உண்டு. நோவாவினுடைய காலம், ஆபிரகாமுடைய காலம், அப்புறம் நியாயாதிபதிகள் காலம், ராஜாக்களுடைய காலம். இப்படியாக காலங்கள் 7 காலங்கள் இருக்குது. அதை குறித்து நான் விளக்கமாக பேசவில்லை. இந்த இடத்துல சாமுவேலே சாமுவேலே கூப்பிடு, நியாயாதிபதி, பீரியட் ஆஃப் ஜட்ஜஸ். அந்த 13 நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்புறார் ஒவ்வொரு காலகட்டத்தில். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த கடைசியாக இந்த ஏலி சம்பவம் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம் வாசியுங்கள். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. கவனிங்கள், கர்த்தருடைய வசனம் வந்து ரொம்ப அபூர்வமாய் இருந்தது. அப்படியானால் வசனம் கிரியை செய்யாத காலம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். வசனம் கிரியை செய்யாத காலம், அபூர்வமான காலம். நியாயம் செய்ய கர்த்தர் சில நியாயாதிபதிகளை எழுப்பியிருந்தார். ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருந்தது. அண்ணால் ஜெபிச்சு 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 அந்த ஆண் பிள்ளை பெற்றெடுத்தான். அப்ப ஜெபிக்கிற கூட்டம் உள்ள இருக்குது நியாயாதிபதி காலத்துல. ஆனாலும் அந்நாட்களிலே வசனம் சொல்லு, அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. கவனிங்கள், நான் சொன்ன பிறகு வாசிங்க. கவனிங்கள், இங்க கர்த்தருடைய வசனம் எப்படி அந்த நாட்களில் நியாயாதிபதி காலத்திலே அபூர்வமாய் இருந்ததோ, இன்றைக்கும் கிருபையின் காலத்திலே வசனம் சில நேரங்களில், சில சூழ்நிலையில், குடும்பத்திலும் வெளியிலும், நம்ம அன்றாட வாழ்க்கையிலும் அபூர்வமாக காணப்படுகிறது. வசனம் கிரியை செய்யாதா? அவங்களாம் பைபிள் படிக்கிறாங்களா? என்னத்தை படிக்கிறாங்க? ஆலயத்துக்கு ஒழுங்கா போறாங்க, காணிக்கை கொடுக்கறாங்க, தசமபாகம் கொடுக்கறாங்க, எல்லாம் செய்யறாங்க. வசனம் கொஞ்சம் கூட கிரியை செய்யாதான்னு நம்ம பேசுறோம்ல. அது போல எப்படி பீரியட் ஆஃப் ஜட்ஜஸ், நியாயாதிபதி காலத்திலே, சாமுவேல் காலத்திலே சின்ன பையன் அவன். he was in the tabernacle, ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிறான். அப்பொழுது எப்படி வசனம் அபூர்வமா இருந்ததோ, இன்றைக்கும் அநேகருடைய வீடுகளில், கிருபையின் காலத்தில் விசுவாசிகளுடைய வீடுகளிலும், கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய வீடுகளிலும் வசனம் அபூர்வமாய் இருக்கிறது. நீங்க நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, இன்றைக்கும் வசனம் சில இடங்களில் கிரியை செய்யவில்லை. ஆணித்தரமா சொல்ல முடியும். வசனம் ஆதாரம் உண்டு. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய விசுவாசிகள், உங்களுடைய அக்கம் பக்கத்தார், உங்களுடைய கோ பிலிவர்ஸோட நீங்க பார்க்கலாம். வசனம் கொஞ்சம் கூட கிரியை செய்யலையே. பைபிள் இருக்குதா? பைபிள் இருக்குது. பாடுறோமா? பாட்டு பாடுறோமா? பாட்டு புக்கு இருக்கு. நல்ல ஊழியம் செய்யலாம், எல்லாம் இருக்குது. yet there is ஒரு கேப், அபூர்வமா இருக்கு. என்ன இது ஒண்ணும் புரியலையே, ரொம்ப ஆச்சரியமா இருக்குதே, இப்படியே இருக்குதே,
இப்படிலாம் இருக்குமா என்று ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இஸ்ரவேல் நாட்டுல அந்த சாமுவேல் காலத்தில் சின்ன பையனா இருக்கும்போது ஏலியின் காலத்திலே நடந்த வார்த்தைகள், சம்பவங்கள். ஏலி பிள்ளைங்களை கத்தர் அடிச்சாரு, அந்த சம்பவம் தான் இது. அதுக்காக தான் கத்தர் சாமுவேலை தெரிந்து கொள்ற. அதுக்குள்ள நான் போல சொல்றேன், ஏன் கத்தர் 2 தடவை கூப்பிட்டார்? why God called Samuel twice? வசனம் அபூர்வமாய் இருந்தது. அதுபோல வசனம் இன்றைக்கும் கிரியை செய்யலங்க. நல்லா யோசியுங்கள், நிதானமா பேசுகிறேன், யோசித்து நீங்க என்னதான் ஜெபிச்சாலும் ஏதோ ஒரு தடை எங்கேயோ இருக்குது. அதனால்தான் வசனம் கிரியை செய்யவில்லை. அதற்காக நீங்களே நானும் கத்தரிடத்திலே கேட்டு கேட்டு, கத்தாவே வசனம் கிரியை செய்யட்டும் ஐயா, வசனத்தை கிரியா. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். சங்கீதக்காரன் சொல்ற அவர் அது போல இன்றைக்கு கத்தாவே உம்முடைய வசனம் கிரியை செய்யட்டும், வசனம் கிரியை செய்யட்டும் கேளுங்க. உபாசனம் பண்ணலாம், ஜெபிக்கலாம், ஆடலாம், பாடலாம், தட் இஸ் செகண்டரி. பட் வசனம் கிரியை செய்யும்படியாக நீங்களும் நானும் கத்திடத்திலே அப்படியே கூப்பாடுப்போம். ஏன் அந்த வசனம் கிரியை செய்யாத காரணம், நீங்க ரூத் 1ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல படிச்சீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த முதல் 2-3 வசனத்துல நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாள். ரூத்து 1 சாமுவேல் 2 சாமுவேல் அப்படியே ஐடென்டிக்கல், அங்கங்க அதே சம்பவம் தான் அங்க அப்படியே இருக்குது. அப்ப நியாயாதிபதிகள் காலத்துலதான் ரூத் இருந்தா, நியாயாதிபதிகளுடைய காலத்துலதான் சாமுவேல் உள்ள அந்த ஆலயத்துல அந்த ஆசிர்வ கூடாரத்துல இருக்கிறான். நியாயாதிபதி காலத்துல தான் ஏலி கடைசி லாஸ்ட் ஜட்ஜ், அவன் தான் கடைசி நியாயாதிபதி. யாருன்னா ஏலி. அப்ப இவங்க 2 பேர், இந்த ரூத்தும் நகோமி, இந்த ஓர்பால்லாம் கொஞ்சம் படிச்சீங்கன்னா, அவங்க வசனம் கிரியை செய்யலன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்த விட்டு போறாங்க. எங்க போறாங்க? பெத்லகேம் விட்டு போறாங்க, மோவாப் தேசத்துக்கு. நம்ம பஞ்சம் இருக்குது, நம்ம பேசலாம், படிக்கலாம். கொஞ்சம் அலசி ஆராய்ந்து ரூத்து 1 சாமுவேல்லாம் படிச்சீங்கன்னா, ஏன் கத்தர் அந்த இடத்துல சில காரியங்கள் நடந்ததுன்னா, அந்த இடத்துல சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வசனம் இல்லை, அபூர்வமா இருந்தது. வசனம் அபூர்வமா இருந்தபடினாலே, வசனமாகிய பஞ்சம் தலைவிரித்து ஆடினபடினாலே ரூத், நகோமி, ஓர்பால், அவன் அந்த எலிமெனுக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் இருங்க அவங்க எல்லாம் அந்த பெத்லகேம் விட்டு மோவாப் தேசத்துக்கு போறாங்க. அன்பான கர்த்தருடைய இருக்க வேண்டிய இடத்துல நீங்களும் நானும் பத்திரமாக இருக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும். விட்டு ஓடக்கூடாது. ஆனா ஓடிடலாம், நம்மளால ஒண்ணுமே முடியல, பெரிய வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட். ஏன் தான் இந்த உலகத்துல இருக்கணும் என்னென்னமோ நம்ம யோசிப்போம். ஆனால் கர்த்தர் நம்மளை அங்க வச்சிருக்காரு. கஷ்டம், குட் ஃபார் நத்திங் நமக்கு தெரியும், வேஸ்ட் தெரியும். இதுல போய் என்ன வச்சிருக்கிறாரே என்று நாம் அழுவோம், வேதனைப்படுவோம். கர்த்தாவே சீக்கிரம் வர மாட்டீரா, என்னை எடுத்துக்கொள்ள மாட்டீரா, உடைய வருகை சீக்கிரம் இருக்காதா, சீக்கிரமா என்ன பரலோகத்துக்கணும் ஜோம் பண்ணுவோம், முடிவுக்கு ஜோம் பண்ணுவோம். நோ 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 நாட். எது இந்த நாட்கள்ல நடக்க வேண்டுமோ கர்த்தர் அதை நடப்பித்து தான் காண்பிப்பார். அதை யோசியுங்கள். அன்பான கர்த்தருடைய சாமுவேலே ஏன் கர்த்தர் கூப்பிட்டானா, வசனம் அபூர்வமா இருந்தது. இன்றைக்கும் நம்முடைய வீட்டிலும் வேலை ஸ்தலத்திலும் சில காரியங்கள் அபூர்வமாய் இருக்கிறது. நாட் ஓன்லி த வேர்ட் ஆஃப் காட், வசனம் மட்டும் இல்ல, எல்லா காரியமும் எது வேணா வைங்க.
உங்களுடைய ஃபைனான்ஸ், உங்களுடைய டென்ஷன், உங்களுடைய பலவீனம், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி எல்லாமே அபூர்வமா இருக்கு. சோர்ந்து போறோம், கஷ்டப்படுறோம். இதன் மத்தியில கர்த்தர் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டது போல உங்க பேரை சொல்லி கூப்பிட்டு சில காரியங்களை உங்ககிட்ட தான் கர்த்தர் இடைப்படுவார். உங்க மனைவி கிட்ட இல்ல, உங்க புருஷங்கிட்ட இல்ல, உங்க பிள்ளைங்க கிட்ட இல்ல, உங்களோடு கர்த்தர் இடைப்படுவார். அதனால கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. மார்த்தாளே மார்த்தாளே என்று கர்த்தர் கூப்பிட்டார். ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கர்த்தர் கூப்பிட்டார். யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். மோசே மோசே என்று கர்த்தர் கூப்பிட்டார். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou wast died. Draw me nearer, 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 blessed Lord, to thy precious bleeding side. இன்னும் கிட்ட என்னை இழுத்துக்கொள்ளும். உடைய வசனம் கிரிய செய்ய அபூர்வமாய் இருக்கிற இந்த நாட்களில் கர்த்தாவே, நீர் ஆபிரகாம் 2 முறை கூப்பிட்டது போல என்னிடத்திலும் பேசி என்னை சீர்படுத்தும், பலப்படுத்தும், என்னை பாதுகாத்து என்னை வழி நடத்துவதாக. அன்பின் பிதாவே, இந்த கால ஆராதனைக்காக நாங்கள் எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் வருகிறோம். உங்களுடைய சித்தத்தின்படி கர்த்தாவே எல்லாவற்றையும் நடத்தி வருகிறேன். அந்த 2 முறை கூப்பிட்டது போல மார்த்தாலே மார்த்தாலேன்னு அநேக காரியங்கள் இன்னைக்கு அநேக காரியங்கள் எங்களுக்கு இருக்குது. பிரச்சனை இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, சமாதானக்கேடு இருக்கு, எல்லாம் கலந்து இருக்குது அநேக காரியங்கள். இதன் மத்தியிலே நீர் எங்களை பேர் சொல்லி 2 முறை கூப்பிட்டு எங்களை ஆற்றி தேற்றி இதை பார்த்து கேட்டுக்கொள்கிற யாரானாலும் யார் யாருக்கு எப்படி கூப்பிட வேணுமோ பேர் சொல்லி கூப்பிட்டு அவர்களை எல்லாரும் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி வழுவாதபடி மகிமை உள்ள சன்னிதானத்திலே மாசற்றவளாக எல்லாரையும் நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.